ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதி நாட்களில் ஒரு 20 நாட்களுக்கும் மேலாக சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் பெரிய கொடுப்பனை. குடும்பம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கல்யாணம் நடக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்ட காரணத்தினால் வயதிற்கேற்றாற் போல தொழில்முறை முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும், தூர இடங்களுக்கு போகிறதான் என் கனவுங்க. நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை ஒன்று செய்ய மாட்டேன்றாங்களே, அப்படி பண்ண மாட்டேன்றாங்க, இப்படி பண்ண மாட்டேன்றாங்களே, என்னை மதிக்க மாட்டேன்றாங்களே, அல்லது நானே கொஞ்சம் மாறி போனேன்னா சோம்பல் வந்துருச்சு, என்ன நேரமும் படுத்து கிடக்க தோணுதே. அதாவது ராசியில் இருக்கின்ற ராகு டக்குன்னு 12ஆம் இடத்திற்கு இறங்குவார். அதிலிருந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அதற்கான படிக்கட்டுகள், ஃபவுண்டேஷன்ஸ். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மாத ஆரம்பத்தில் 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய முப்பெரும் சுபர்கள் வலிமையாக இருக்கிறாங்க. இந்த மாதம் நல்ல யோக மாதம். ராசிநாதனை குரு பார்க்கிறார். ராசியிலேயே ராகு இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதி நாட்களில் ஒரு 20 நாட்களுக்கும் மேலாக சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் பெரிய கொடுப்பனை. 5ஆம் இடத்தில் புதன் இருப்பது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது, 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 10ஐயும் 12ஐயும் பார்ப்பது என்பது போன்ற அத்தனை அமைப்புகளும் நல்ல அமைப்புகள். ஜென்மச்சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் திரும்ப வரவே வராது. ஜென்மச்சனியில் பட்ட அத்தனை விஷயங்களையும் இப்போது நீங்கள் மாற்றி காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. எங்கெங்கெல்லாம் தோற்று போனீங்களோ அந்த இடத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. குடும்பம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், கல்யாணம் நடக்கும். அதை விட முக்கியமாக சொந்த தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் கடன் தொல்லைகள் அப்படி இப்படி அகலக்கால் வச்சுட்டேன், தலைக்கு மேலே கடன் போயிருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நெகட்டிவ் அமைப்புகளில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் நிம்மதிகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்ட காரணத்தினால் வயதிற்கேற்றாற் போல தொழில்முறை முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. கடன்கள் வரும். சிலருக்கு வேலையில் கடன்கள் வந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நல்ல கடனாக வச்சு வளர்ச்சிக்கான சில விஷயங்களாக, தொழில் ரீதியாக சில விஷயங்களை உபயோகப்படுத்திக்கக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. பதவி உயர்வு இருக்கும். பிஹெச்டி முடிக்க முடியாதவங்க இவங்க எல்லாத்துக்கும் பிஹெச்டி முடிக்க முடியும். பட்டமேற்படிப்பு படிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை செய்யணும், தூர இடங்களுக்கு போகிறதான் என் கனவுங்க. பெங்களூரில் போய் வேலை செய்யணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலிய நாடுகள், அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வெளிநாட்டு கனவுகள் இந்த வருஷத்தில் பலிப்பதற்கான ஆரம்ப கட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைது. ராசியை சுக்கிரன் வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் இழந்து போன தன்னம்பிக்கை திரும்ப கிடைக்கும். சோம்பல் விலகும். ராசியிலேயே ராகு இருக்கிறதுனால டிசம்பர் மாதம் வரைக்கும் பெரிய சோம்பேறியாக இருப்பீங்க. இந்த சோம்பல் இப்போது விலகப் போகிறது. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், வெளியில் வந்துட்டு அதை பார்ப்போம் இதை பார்ப்போம், இந்த ரிஸ்க் எடுப்போம் அந்த ரிஸ்க் எடுப்போன்ற மாதிரியாக வயதிற்கேற்றாற் போல் ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒருபோதும் அந்த 2022, 23, 24 இருந்த அந்த மன அழுத்தம், அந்த பணி அழுத்தம், அந்த எதிலையும் செயல்படாமல் இயங்க முடியாத இந்த தன்மைகள்லாம் இனிமேல் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதில்ல. கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக டிசம்பர் மாதம் எப்போ ராகுகேது பயிற்சி நடக்குதோ அதிலிருந்து அப்படியே பெரிய அளவில் கேள யோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ராசி இன்னும் சுபத்துவத்தை அடையும். அதாவது ராசியில் இருக்கின்ற ராகு டக்குன்னு 12ஆம் இடத்திற்கு இறங்குவார். அதிலிருந்து பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஆனால் அதற்கான படிக்கட்டுகள், ஃபவுண்டேஷன்ஸ். டிசம்பர் மாதம் நீங்கள் நல்லா இருக்கணும்னா ஜூலை மாதத்துலேருந்து சில மாற்றங்கள் ஏற்படணும் இல்லையா? அந்த மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெரியவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சொல்லுவேன். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இப்படியே ஐயா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கூட நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க, நான் ஒன்றும் எந்திரிக்கலைங்க, நீங்கள் தான் ராசி பலன்னு நல்லா சொல்கிறீங்க, போன வருஷம் வாங்கின அடி இன்னும் தாங்கலைங்கன்னு தான் சொல்லுவீங்க.
பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 ராசிக்காரர்கள்லையும் 30 வயதுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே ஜென்மச்சனியின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நல்ல வேளையாக உச்சகுரு ஓரளவிற்கு அதை தணிப்பார். உண்மையிலேயே சனி ராசியில் உட்காந்துட்டாருன்னா எல்லாமே ஒரு மாதிரியான சூழ்நிலையாக மாறி போயிடும். அதுவும் இளைஞர்களுக்கு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாது. ஜாலியாக சிறகடிச்சு பறந்துக்கிட்டு இருந்தவன் எல்லாத்தையும் ரெக்கையை கட் பண்ணி போட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே முடக்கும், தொழிலில் முடக்கும். ஏதாவது ஒன்று பயத்தில் மன பயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது ஜென்மச்சனியின் காரணமாக இளையவர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நடுத்தர வயது தாண்டினவங்களுக்கு இந்த பலன் பொருந்தவே பொருந்தாது. அவங்களுக்கெல்லாம் ஜாம்னு இருக்கும். நீங்கள்லாம் சின்ன வயசுலேயே 18, 20 வயசு, 25 வயசுலேயே நீங்கள் ஜென்மச்சனியை அனுபவிச்சிருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் வியாபார முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், பிள்ளைகளால் நன்மைகள், ஏதாவது காசு பணம் வரக்கூடிய தன்மை இந்த ஜென்மச்சனியில் 2வது சுற்று ஜென்மச்சனியில் சொத்து சேர்க்கை, வீடு வாகன சேர்க்கை, பிள்ளைகளால் சந்தோஷம், பொண்டாட்டி புருஷனால சந்தோஷம், இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லபடியாக கொண்டு போகும். ஆனால் ராசி பலனை பெரும்பாலும் பார்க்குறது 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் பார்க்குறீங்க. இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அடியப்படிடா பரதப்பட்டா அப்படின்ற மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக கலக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய விதமாக ராசிநாதன் குரு உச்சத்தை அடைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நடப்பது நடந்தே தீரும். ஆனாலும் அந்த நடக்கிறத எதுலேயும் ஒரு வகையில் சாதிக்கக்கூடிய தன்மைகள், அதாவது நடப்பதை அக்செப்ட் பண்ணக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள், அதை அப்படியே சமாளிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதும் உண்டுங்க. என்னங்க நடக்கும்? 3ஆம் இடம் முழுக்க செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. பாக்கியாதிபதி 9ஆம் இடத்திற்கு அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கருத்து வேற்றுமைகள் உண்டு. அப்பா ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, அப்பா சொல்கிறத நம்ம செய்ய முடியாமல் போகிறது, அல்லது தகப்பனால் கொஞ்சம் மன வருத்தம், பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் மன வருத்தம், அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியான சின்ன சூழல்கள் இப்போது அப்படியே எல்லா இளைய பருவத்தினருக்கும் உண்டுங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஒன்று சொல்கிறோம், அதை ஒன்று செய்ய மாட்டேன்றாங்களே, அப்படி பண்ண மாட்டேன்றாங்க, இப்படி பண்ண மாட்டேன்றாங்களே, என்ன மதிக்க மாட்டேன்றாங்களே, அல்லது நானே கொஞ்சம் மாறி போனேன்னா சோம்பல் வந்துருச்சு, எந்நேரமும் படுத்து கிடக்க தோணுதே. வீட்லேயே அம்மா அப்பா 20, 25 வயசில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்குற, எந்திரி உனக்கு பெட்ரூமுக்கே காப்பியை கொண்டு வரணும், பெட்ரூமுக்கே சோத்தை கொண்டு வரணுமா, என்ன பல்ல விளக்கு, எந்திரி குழின்ற மாதிரி இருக்கும். நிஜமாக இதுதான். சிரிச்சிருவீங்க. இப்போ பார்க்குற மீனராசிக்காரர்கள் சிரிப்பீங்க, என்னையா அது நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே சொல்கிறாருன்ற மாதிரி. ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் இது நடக்காது. ஏன்னா மீனராசியில் பௌர்ணமியை ஒட்டி பிறந்தவர்களுக்கு இந்த பலன்கள் நடக்காது. சந்திரன் சுபத்துவமாக இருப்பவர்களுக்கு இந்த பலன்கள் பொருந்தாது. முதல் சுற்று ஜென்மச்சனியை சந்தித்தவங்களுக்கு இந்த பலன்கள் நடக்காது. நான் சொல்கிறது இப்போ ஜென்மச்சனி அமைப்புகளில் கொஞ்சம் சோம்பல்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் உழைக்க வேண்டிய தேவை இருக்கும், எல்லாத்துக்கும் மனசு கொஞ்சம் சுருண்டு கிடக்கும். ஆயினும் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை இப்போது கண்டிப்பாக எல்லா நிலைமைகளையும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சமாளிச்சிருவீங்க. இளையவர்களை தவிர்த்து நடுத்தர வயதுக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள், தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி போன்ற சந்தோஷ செய்திகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது. 2 விதமான பலன்களை கொண்ட இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.